ஐயோ அண்ணன் கீழே விழுந்துட்டான். இந்த சைடு வந்து இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. 2 லாரி லோடு வேப்பந்தலை கேட்டாங்கன்னு அவங்க ஆல்ரெடி முறிக்க வந்துட்டாங்க. மேலே ஏறுமா, மரத்துலேயே ஏறி முறிச்சுக்கோ. இன்னைக்கு தாங்க போகி பண்டிகை. போகி பண்டிகைக்கு பண்டிகை அன்னைக்கு தான் அந்த காப்பு கட்டுற நிகழ்வும் நடக்கும். காப்புனா அந்த பூளைப்பூ வேப்பந்தலையெல்லாம் வச்சு கட்டுவாங்களா வீடு ஃபுல்லாக, அதை ஃபுல்லாக போட்டு வீட்டையே மூணுன்னு சொல்கிறாங்க. நான் அந்த மூட நம்பிக்கைலாம் வேண்டாம், அளவாக ஃபார்மாலிட்டிக்கு 4 நாள் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு போய் ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோம் வேப்பந்தலை எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு காட்டுறவாங்க. ஐயோ அண்ணன் கீழே விழுந்துட்டான். என்னாச்சு? அதுக்கு இப்போ நம்ம வேப்பந்தெல்லாம் முடிச்சுட்டு வரலாம். ஆக்சுவலி அண்ணன் வேறு இன்றைக்கி பைக் எடுத்தோன்னே கீழே விழுந்துட்டான். போகி பண்டிகைக்கு பழசெல்லாம் வந்து நம்ம போட்டு எரிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. போன வீடியோவில் தான் நம்ம பைக்கை பற்றி பாராட்டியிருப்பேன். ஆக்சுவலி அதனால் லைஃப் டைமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. அது வந்து ஏதோ ஒரு செலவு வச்சுட்டே தான் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு அந்த ஒயர் வந்து ஸ்லோவாக போகும்போது டக்குன்னு டப்பக்குன்னு லாக் ஆகுது பிரேக்கு. ஆல்ரெடி அண்ணங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அவன் மறந்துட்டு பிரேக் பிடிச்சி இன்றைக்கி சரிச்சுட்டு விழுந்துட்டான். அந்த வண்டி விட்டு நம்ம புது வண்டி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா வேப்பந்தலை வாடி இருக்கிறது? நம்ம வீட்டு முன்னாடியே வாய்க்கால் ஒட்டி 2-3 வேப்ப மரம் இருக்குது. ஆனால் அதில் எல்லாமே இது என்ன இலையுதிர் காலமே என்னன்னு தெரியல, எல்லா இலையுமே லைட்டாக வாடி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 75% முக்கால்வாசி மரத்தில் வேப்பத்தில் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம தோட்டத்துக்குள்ளேயே ஒரு மரத்தில் இருக்குது, பட் சின்ன மரம் தான், ஓரளவுக்கு தேருன்னு நினைக்கிறேன். அண்ணன் பறிச்சுட்டு இருக்கா, இருங்க காட்டுறேன். அந்த மரத்தை தான் நான் சொல்கிறேன். அங்கே வெளியே சிம்பிள் காடு தாண்டி பாருங்கள் அந்த வேப்ப மரம், அதில் எல்லா இலையுமே உங்களுக்கு வாடி போச்சு, எதுவுமே யூஸ் ஆகாது. ஓ, இந்த பக்கத்து பெரிய மரத்தில் பொறிச்சா போதும்ல, 2லையும் பறிச்சோம்னா அளவாக இருக்கும்ல. ஓரளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நிறைய வேண்டியதில்லை. இந்த பெரிய மரத்தில் ஃபுல்லாக காலி பண்ணிட வேண்டியது தான். இந்த இலையிலையுமே ஏதோ நோவு மாதிரி இருக்குது லைட்டாக. அங்கே இருக்கிற மரம் ஃபுல்லாக இலை வாடிடுச்சு. இது கொஞ்சம் ஏதோ டிசீஸ் படர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, கட்டுறதுக்கு ஓகே. இது மரத்தில் செஞ்சுலகு இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நல்லா நறுக்குன்னு மாட்டிடும். எங்கே டவுசருக்குள்ளெல்லாம் போயிட மாட்டிருக்குது. எங்க அப்போ இது சீத்தாப்பழம் மரமா? சீத்தாப்பழமெல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? செடி ஏதோ பிரச்சனைகள் இருக்க மாட்டிருக்கு, சரியாக வரல இந்த செடி. இந்த மரத்தில் வேப்பந்தலை பத்தலைங்க. அங்கே அந்த லாஸ்ட்டு போய் ஒரு மரம் இருக்கான்னு பார்க்கணும். அம்மா வந்து 2 லாரி லோடு கேட்டிருக்காங்க வேப்பந்தலை ஃபுல்லாக. அவங்களுக்கு எது வந்து சாமிக்கு எது செஞ்சாலும் ஃபுல்லாக பிரம்மாண்டமாக செய்யணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மினி ஆட்டோவில் ஒரு 10% எடுத்து போகிற லாரி அளவுக்கு கேட்டிருக்காங்க. அங்கே லாஸ்ட்டில் இருக்குது, இருங்க காட்டுறேன். நம்ம வாழைத்தோப்பு சப்போட்டாலாம் தாண்டி இது சித்தப்பா காடு, இது நம்மளுது. அந்த லாஸ்ட்டில் 2-3 வேப்ப மரம் இருக்கும். அந்த ஏரிக்கிட்ட கீழே நின்று முறிச்சிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க அதையும் போய் முறிச்சிட்டு வருவோம். இதெல்லாம் நம்ம தென்னை மரம் தாங்க. மேலே பானை தெரியுதா, தெளிவு இறக்கிட்டு இருக்காங்க. டெய்லி 2 டைம்ஸ் இறக்குறாங்க. அங்கே பாருங்கள் ஏணி கூட வச்சுருக்காங்க. நம்ம ஃபோக்கஸ் வேப்பந்தலை தான், பட் வேப்பந்தலை யாரோ ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி வந்த மரத்தில் முறிச்சிட்ருக்காங்க. வேப்பந்தலை மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. நான் சொன்னேன் 2 லாரி லோடு வேப்பந்தலை கேட்டாங்கன்னு, அவங்க ஆல்ரெடி முறிக்க வந்துட்டாங்க. எங்கே போனாலும் நம்பிக்கை இல்லைங்க, முடிச்சுட்டு வந்துட்டாங்க பாருங்க ஆல்ரெடி. ஏமா போதுமா? உள்ள முடிச்சாச்சா இன்னும் வேற எங்கேயாச்சும் போகணுமா? அந்த மரத்தையே பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படியே மொத்தமா. ஜேசிபி வர சொன்னு வச்சுக்கோ, பிடுங்கிட்டு போய் மாடியில் வச்சு விட்றலாம் ஃபுல்லாக. வந்துட்டாங்க பாருங்க. இப்போ தான் இவங்களை பற்றி பேசிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சாமி விஷயத்துலன்னு கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்க. 3 மரம் ஓகே. மேலே ஏறுமா, மரத்துலேயே ஏறி முறிச்சுக்கோ. ரொம்ப ஜோக் பண்ணோம்னா டென்ஷன் ஆயிடுவாங்க, ஒரு அளவாக தான் பேசணும்.
சரி நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம். கொடுங்க, ஈஸியான வேலை செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஏதோ பள்ளத்தில் பூ புதுசாக பூத்துருக்குது. நல்லா வயலட் கலரில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கு. நிறையா இருக்குது. என்ன செடின்னு தான் தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். செமையாக இருக்குது இந்த பூ. ஏணி எட்டு வந்து எங்கே போடுறது? என்ன அங்கே அந்த கரண்ட் மரத்தில் போயிட்டு கம்பி பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு வந்தோம்னா பிடிச்சிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? தம்பி 3 பொட்டிச்சாமி கோயிலுக்கு 1, அன்னமார் கோயிலுக்கு 3, அங்கே கருப்பராயன் கோயிலுக்கு, இந்த கருப்பராயன் கோயிலுக்கு தெரியும். 10 செட்டு கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும். 10-15 செட்டு. ஓகே, இல்லை பாரு, இதே வீட்டுக்கு போய் நல்லா பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூளப்பூ வச்சு பிரித்து வச்சுட்டு எல்லா கோயிலுக்கு போய் நம்ம இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிருவோம். இது ஃபஸ்ட்டு புலப்பு வைக்கிறது புள்ளார் கோயில், விநாயகர் கோயில். இதுக்கப்புறம் வச்சுட்டு மற்ற கோயிலுக்கெல்லாம் வைக்கணும். எல்லா கோயிலையும் கவர் பண்ணுறேன். போர் அடிக்காதுன்னு நம்புகிறேன். சும்மா எல்லாத்தையும் விளாக் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், இது மாகாளியம்மன் கோயில். அங்கே தெரியுது பாருங்கள், பொட்டுச்சாமி அம்மன் கோயிலுக்கு வச்சாச்சு. அடுத்து இங்கே மாகாளியம்மன் கோயிலுக்கு வச்சிட்ருக்கோம். ஆனால் யாருமே வைக்கல, நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம மாகாளியம்மன் கோயில் உள்ளே பாருங்கள். மாகாளியம்மன் கோயில், குதிரை சாமி தெரியுதா? கோயில் இப்போ பூட்டியிருக்கு. குதிரை சாமி. இது வழித்துணை கருப்பராயன் கோயில். இது ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்ததுங்க. இந்த சைடு வந்து இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. இங்கே காப்பு கட்டியாச்சு. அடுத்த கோயில் பார்ப்போம், அன்னமார் கோயில். இப்போ நம்ம அன்னமார் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. அண்ணன் சின்ன பொட்டுச்சாமி கோயிலுக்கு வச்சுட்டு அண்ணன் வந்துட்டுருக்கான். நம்ம அன்னமார் கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க அன்னமார் கோயில் ஃபுல்லாக காட்டுறேன். நம்ம ஊரில் நல்லா ஃபேமஸான கோயில். ஊரை காக்கிறதே இந்த அன்னமார்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையில் வந்து இந்த பெரிய விழாவில் கலந்துக்கிட்டெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. குதிரை சாமி. இப்போ எல்லாருமே கோயிலுக்கு வந்து வைக்கிறது இல்லைங்க. அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் மட்டும்தான் வைக்கிறாங்க. இங்கே வச்சுட்டாங்க. குதிரை அன்னமார் சாமி. அந்த சைடு மறுபடியும் ஒரு சின்ன கருப்பராயன் சாமின்னு நினைக்கிறேன். இருக்கு பார்க்கலாம். சாமி பேரெல்லாம் சரியாக தெரில, நான் பார்த்தே சொல்கிறேன். கருப்பராயன் சாமின்னு தான் நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வச்சுருக்காங்க பாருலாம். இல்லையே, மாகாளியம்மன் கோயில் பெரிய கோயிலே வைக்கலையே யாருமே. நம்ம தானே ஃபஸ்ட்டு வச்சோம். கோலம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு போட்டதா என்னன்னு தெரியல. தமிழ் விழாக்களை இந்த மாதிரி பாரம்பரியத்தை விடாமல் கடைபிடிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது தானே. பார்த்தா தமிழோட பண்பாடு பாதுகாக்கப்படும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்க. இந்த பழக்க வழக்கம் உங்கள் ஊரில் இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அன்னமார் கோயில். இது கிழக்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டை இருக்குது. வாக்கியா தண்ணி வந்து அந்த குட்டையில் தண்ணி ஃபுல்லாக நப்பி விட்ருவாங்க. பக்கத்தில் இருக்கிற கிணறுகளுக்கெல்லாம் பதம் பிடிச்சிரும். குழப்பம் இருக்கு சாமி.
எங்கெங்கே வைக்கணும்? சாமி ரூமுக்குள்ள 3, ம் இந்த கதவுக்கு 3, அது எல்லா ரூமுக்கு ஒவ்வொரு கொத்து, ம் அந்த நேர் 3, ம் அப்புறம் அந்த 3 மூளைக்கு 4 அந்த மூளைக்கு கருப்பராயன் கோயிலுக்கு தோட்டத்துக்கு 4 மூளைக்கு 4. தோட்டத்தில் மோட்டர் போட்டிக்கு வச்சாச்சா? வச்சாச்சா? 4 மூளைக்கு கேட்குறேன். அண்ணா வச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். சரி பிரித்து வைங்க, நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். செட்டாக வை. அது இன்னும் 4 செட்டு தான் வைக்க முடியும். அப்போ நீங்கள் அது கூட எடுத்துகிட்டு போய் கட்டணும். அத்தை எடுத்துகிட்டு போய் கட்டுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம வச்சோம்னா ஏதோ ஒரு தப்பு சொல்லுவாங்க, அத்தையே வச்சுக்குவாங்க எல்லாத்தையும். நிறைய இருந்ததா இங்கே? அந்த மரத்துக்கு எத்தனை தடவை இது போய் பாரு. எத்தனை ஊருக்கு கட்டுற மாதிரி? 2 ஊருக்கு கட்டுறாப்புல. மரத்தை ஃபுல் முடிச்சிட்டிங்களா? இன்னும் இருக்கா? அது கிடக்குது இன்னும். ஏணி வச்சா எத்தனை தடவை வேணாலும் முறிக்கல. போய் சும்மா அண்ணாந்து பார்த்து போட்டு அப்படியே வந்துட்டீங்க. எப்படி கீழே இருந்தாலும் நாங்கள் முடிச்சிட்டோம், நீ மேலே எப்படி போறிச்ச? அது இழுத்தா இது வாகை முறியுது. ஒரு போட்டிக்கு தான் வச்சோம். மீன் பிடிக்க வைக்கிறீங்க? சரி அதை அவங்க ஓட்டும். ஓகேங்க, கேட்டு மேலே மாடி படியேற இடத்துல வீட்டுக்குள்ளே கதவு எல்லா பக்கம் வச்சுட்டாங்க. இதோட இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பேக்கெட்டே இல்லைனாலும் இங்கிருந்து ஒன்று எடுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.